வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் டைம் டேபிள் இருக்கும். ஆனால் வீட்டில் அப்படி ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது மட்டுமல்ல, ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் சிம்பிளாக உங்கள் குழந்தை கூட உட்காந்து அந்த டைம் டேபிளை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டாலே முதல்ல அந்த குழந்தைகளோட உட்கார்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை இதாங்க. குழந்தைகளுக்கு ஒரு கால அட்டவணை தயார் பண்ணுறது. அதை இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்யலை அப்படி சொன்னால் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லேயாவது குழந்தைகளோட உட்கார்ந்து அந்த கால அட்டவணையை தயார் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளது அந்த கல்வி ஆண்டு ரொம்ப சுமூகமாக போயிடுங்க. உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது. நிறைய நன்மைகள் இருக்குது. வாங்க என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டு அந்த டைம் டேபிளை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வேகமாக பார்த்துடலாம். ஒரு டைம் டேபிள் உருவாக்குறதுனால முதல்ல குழந்தைகளுக்கு கிடைக்கிறது ஒரு வழக்கம்ங்க. வழக்கமாக செய்கிறது தான் பழக்கமாக மாறுது. ஆக உங்கள் குழந்தைகள் முறையாக தூங்கணும், சரியாக விளையாடணும், சரியாக படிக்கணும், சரியாக சாப்பிடணும் அப்படி சொன்னால் அதை முதல்ல ஒரு வழக்கமாக்கணும். குழந்தைகிட்ட நீங்கள் உருவாக்க விரும்புகிற ஒரு பழக்கத்தை இந்த டைம் டேபிளை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களால் உருவாக்க முடியுங்க. குழந்தை குளிக்கிறதுல கொஞ்சம் அடம் பிடிக்கிறான் அப்படி சொன்னால், இல்லை இப்போ குளிக்கலை, நான் சாயங்காலம் குளிக்கிறேன் அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறான்னு சொன்னால் குளிக்கிறதுக்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அவன் குளிச்சு தான் ஆகணும். ஆக குழந்தைக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேஷன், அவன் தன்னையே நிர்வகிக்கிற ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்றீங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பதட்டம் ரொம்ப குறைஞ்சி பாதுகாப்பாக உணர்வாங்கங்க. குழந்தைகளுக்கு வழக்கமாக எதை எப்போ செய்யணும் அப்படி தெரியாமல் தான் முக்கியமாக செய்ய வேண்டிய சில கடமைகளை கோட்டை விட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னால் அந்த ஸ்கூல் பேக்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை தினந்தோறும் அதை ஒழுங்காக செய்யும், சரியாக புத்தகங்களை எடுத்து வைக்கும், எந்த நாளுமே எந்த புத்தகத்தையும் மறந்து வச்சுக்கிட்டு போகாதுங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இது குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வை கொடுக்குங்க. உங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறது போல் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த கால அட்டவணையை பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தெரியும் அடுத்தது நான் என்ன செய்யணும், அடுத்தது சாப்பிட்ற நேரம், அடுத்தது படிக்கிற நேரம். அதை பார்த்த உடனே குழந்தை மனதளவில் தயாரிச்சிருது, அடுத்தது உட்காந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. அந்த கால அட்டவணை இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கட்டளை போட வேண்டியது இருக்குது. அந்த குழந்தை ஏதோ ஒரு அடிமை போல உணருதுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இப்படி கட்டளை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லா தடவையும் குழந்தை கீழ்ப்படிய போகிறதில்ல. சில நேரம் மறுப்பு சொல்லும், உடனே திட்டுவீங்க, அடிப்பீங்க. அது உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அதிகார மோதலை கொண்டு வரும். குழந்தையும் நான் சுதந்திரமாக இல்லை, அம்மா என்ன அதிகமாக கட்டுப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு உணர்வை பெற்றுக்கும். அதனால இதெல்லாம் இந்த கால அட்டவணை தவிர்த்துறாங்க. காலத்தை எப்படி திட்டமிடணும், காலத்தை எப்படி நிர்வகிக்கணும், சில முக்கியமான செயல்களை எப்படி காலம் ஒதுக்கி செய்து முடிக்கணும் அப்படிங்கிற பல பாடங்களை இந்த எளிமையான கால அட்டவணை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டென்ஷன் குறையுங்க, மன அழுத்தம் குறையும், பதட்டம் குறையும். ஒவ்வொரு தடவையும் குழந்தைகிட்ட நீங்கள் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அதை செய் இதை செய் அப்படி சொல்லி. நான் பல வேளைகளில் சொல்லியிருக்கிறேன், அந்த குழந்தைகளை நெறிப்படுத்துகிற டிசிப்ளின் பண்ணுற அந்த வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், கால அட்டவணை எவ்வளவு முக்கியம் அப்படி சொல்லி. ஒரு 2000-3000 குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் அவ்வளவு சுமூகமாக அவ்வளவு குழந்தைகள் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா மிக முக்கியமான காரணம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு டைம் டேபிள் இருக்குது, அதுபடி எல்லாரும் நடக்கிறாங்க. ஆக வீட்லேயும் அதை ஃபாலோ பண்ண தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தைய இல்லைங்க, 10 குழந்தைகளை வளர்க்குறது கூட ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குழந்தைகிட்ட இதை செய்யணும் சொல்கிறதுக்கு முன்னாலே டைம் டேபிள் அந்த குழந்தைக்கு உணர்த்திடுது, அடுத்தது நீ இதை செய்யணும்டா தயாராகிக்க அப்படி சொல்லி. ஆக உங்களுக்கும் குழந்தைக்கு நடுவில் உள்ள மோதலை தவிர்த்து இந்த கால அட்டவணை அழகாக ஹெல்ப் பண்ணிடுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு நாளில் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே தடபடாமல் நடக்குங்க. சரியான நேரத்துக்கு தூங்க போயிடும், சரியாக விளையாடும், சரியாக சாப்பிடும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கும். அதனால குழந்தைக்கு எந்த ஒரு வேலையும் தடைபடாமல் எல்லாமே முழுமையாக நடக்கிறதுக்கு இந்த கால அட்டவணை ஹெல்ப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கால அட்டவணைப்படி உங்கள் குழந்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் படிப்பில் டாப் ஆகிடுவாங்க. பாருங்கள், இந்த வருடம் ஒருவேளை நீங்கள் கால அட்டவணையை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாலே உங்கள் குழந்தையுடைய படிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. படிக்கிறது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் குழந்தை ஏதாவது பயிற்சிக்கு அனுப்புகிறீங்க, ஒரு கராத்தே பயிற்சிக்கோ நீச்சல் பயிற்சிக்கோ அனுப்புகிறீங்கன்னு சொன்னாலும் அதையும் செய்கிறதுக்கான நேரம் இருக்கும். பல செயல்களை செய்கிறதுக்கான நேரத்தை குழந்தை கண்டுபிடிச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த டைம் டேபிளை அந்த குழந்தை சிறப்பாக ஃபாலோ பண்ணிடுச்சுன்னு சொன்னால் ஒரு திருப்தி கிடைக்குதுங்க, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நைட்டு தூங்க போகும்போது வெரி குட், பரவாயில்லடா நீ இன்னைக்கு நாள் முழுவதும் ஒழுங்காக எல்லா வேலைகளையும் செய்திருக்கிற அப்படிங்கிற திருப்தியோட அந்த குழந்தை தூங்க போகுங்க. அது ரொம்ப முக்கியம். ஆக அந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க், அதை அந்த குழந்தை சிறப்பாக செய்து முடிக்கும்போது ஒரு சாதிச்சதா ஒரு உணர்வு கிடைக்குது. நீங்கள் கூட அந்த குழந்தைக்கு அதை எடுத்து சொல்லி பாராட்டிட்டீங்கன்னு சொன்னால் வெரி குட்ரா, இன்னைக்கு எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லை, சரியான நேரத்துக்கு
எல்லாமே செய்துட்டேன், வெரி குட் அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாகுதுங்க. அந்த குழந்தையுடைய செயல்பாடு உறுதிப்படுது. திரும்பவும் அந்த டைம் டேபிளை சிறப்பாக ஃபாலோ பண்ணணும், நாளைக்கு இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு கிடைக்குங்க. ஆக பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் படிப்படியாக கத்துறது, திட்டுறது, எரிச்சல், கோபம் இந்த மாதிரிப்பட்ட கொடூரமான உணர்வுகள்லாம் உங்கள் குடும்பத்தில் இருந்து படிப்படியாக குறைஞ்சி ஒரு சுமூகமான, மகிழ்ச்சியான, யதார்த்தமான ஒரு சூழல், ஒரு உணர்வு உங்கள் குடும்பங்களில் வர ஆரம்பிச்சுடாங்க. ஆக இந்த டைம் டேபிளை எப்படி உங்கள் குழந்தைகளோட சேர்ந்து ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறத வேகமாக இப்போ பார்த்துடலாம். கால அட்டவணை போடுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுங்க. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு எளிமையான மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கால அட்டவணை போடும்போது நீங்கள் தன்னிச்சையாக அதை செய்திடவே கூடாதுங்க. நீங்கள் ஒரு கால அட்டவணை தயாரித்து இந்த அப்படி இடையிலேருந்து இதான் டைம் டேபிள் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் சூழல் அப்படியே தலைகீழாக போயிடும். அந்த கால அட்டவணையுடைய நோக்கமே கெட்டு போவாங்க. குழந்தைய கண்டிப்பாக நீங்கள் அந்த கால அட்டவணை தயாரிக்கிறதுல ஈடுபடுத்தணுங்க. ஆக ஒரு வீக்கெண்டில், ஒரு சனி ஞாயிறில் குழந்தைக்கு ஒரு நல்ல டிஃபனை ரெடி பண்ணி கொடுங்க, அல்லது ஒரு நல்ல ஸ்வீட்டை ரெடி பண்ணி கொடுத்து அந்த குழந்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் கூட பேசுகிற ஒரு சூழலில் இருக்கும்போது குழந்தைக்கு இதை பற்றி பேசுங்க. கண்ணா, பள்ளிக்கூடம் திறந்து 1 மாதம் ஆகுதுடா, பாடங்களெல்லாம் ஒழுங்காக படிக்கிறியா, வீட்டு பாடம்லாம் ஒழுங்காக செய்கிறியா, நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு டைம் டேபிள் உனக்காக கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட உனக்கு ஈஸியாக இருக்காதா? எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு நிறைய நேரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோமாடா அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் குழந்தை உங்களுக்கு இணங்கி வராங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள்லேயே பெரிய பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி டீ சாப்பிட்ற நேரங்களில் அப்படியே ஒரு சின்ன பார்ட்டி டைமில் தான் நடக்குதுங்க. ஒரு லகுவான மனசு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூழல்களை மாற்றிருக்காங்க. ஆக உங்கள் குழந்தைகிட்ட நீ உட்காரு, நம்ம உட்காந்து இப்போ டைம் டேபிள் போடலாம் அப்படி சொல்லி மிரட்டி அந்த குழந்தைகிட்ட அதை ஒரு தண்டனையாக திணிக்காம இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக மாற்றணுங்க. குழந்தை அதில் ஈடுபட்டாதான், இன்வால்வ் ஆனாதான் அந்த டைம் டேபிளை ஏற்றுக்காங்க. குழந்தைகிட்ட எடுத்த எடுப்புலையே டைம் டேபிளில் எப்பண்டா நீ படிக்கிற அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. டைம் டேபிள் உருவாக்குறது முதல்ல விளையாட்டு நேரத்துலேருந்து தொடங்கணுங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். ஆக நீங்கள் குழந்தைகிட்ட கேட்கலாம், கண்ணா நீ டெய்லி விளையாடணும் தானே, எப்போ விளையாடலாம் சொல்லு, ஒரு 9 மணிலேருந்து 4 மணி வரை ஸ்கூலுக்கு போயிடுவேன், காலையில் இவ்வளோ நேரம் இருக்குது, ஈவினிங் இவ்வளோ நேரம் இருக்குது, எப்போ நீ விளையாட போகிற, அப்போ இந்த டைம் நான் விளையாடுறேம்மா அப்படி சொல்லி விளையாட்டை குறிச்சிட்டான்னு சொன்னால். 2வது தூக்க நேரங்க, ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு அது முக்கியம் இல்லாதது போல தெரியும், உங்களுக்கு தெரியும் குழந்தை சரியான நேரத்தில் தூங்க போகிறது எவ்வளவு முக்கியம் அப்படி சொல்லி. ஆக ராத்திரி எத்தனை மணிக்கா நீ தூங்க போக விரும்புகிற, அப்போ அந்த குழந்தை கண்டிப்பாக கொஞ்சம் நேரமே தூங்க போகிறது மாதிரி தான் சொல்லுங்க. ஏன்னா படிக்கிறதுல இருந்து தப்பலாமல் அப்படி சொல்லி ஒரு 9 மணியோ 9:30 மணியோ சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அதை குறிச்சிக்குங்க. அல்லது அந்த குழந்தை பிந்தி சொல்லுதுன்னா அந்த குழந்தைகிட்ட பேசி விளக்கி, கண்ணா உன் வயசுக்கு இவ்வளவு நேரம் நீ கண்டிப்பாக தூங்கினாண்டா, அப்போ இத்தனை மணிக்கு தூங்க போனால் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வச்சு அந்த தூங்குற டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது காலையில் எத்தனை மணிக்கு எழும்பணும், காலையில் எத்தனை மணிக்கு எழும்புனா தான் நீ என்னென்ன வேலைகளை செய்துட்டு உனக்கு ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும்டா, இத்தனை மணிக்கு நீ எழும்பியே ஆகணும், அந்த மாதிரி காலையில் எழும்புற நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஆக பள்ளிக்கூடத்துக்கு போகிற நாட்களில் பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை உணவு எப்போ சாப்பிடுவேன், நைட்டு உணவு எப்போ சாப்பிடுவேன், இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஆக படிப்பை பற்றி நீங்கள் பேசவே இல்லைங்க. முதல்ல விளையாட்டை பற்றி பேசுனீங்க, தூங்குற நேரத்தை பற்றி பேசுனீங்க, எழும்புற நேரத்தை பற்றி பேசுனீங்க, சாப்பாடை பற்றி பேசுனீங்க. இவ்வளவு போட்டாலே அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்வி வரும், அம்மா அப்போ நான் எப்போ படிக்கணும். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, கண்ணா உனக்கு எப்போ படித்தா நல்லா மனசில் பதியுதுடா, எப்போ உனக்கு படிக்கிறது மாதிரி விருப்பம் இருக்குது, காலையில் எழும்பி படிக்கிறியா, சாயங்காலம் எழும்பி படிக்கிறியா அப்படி கேட்டால் அந்த குழந்தைய அதனுடைய விருப்பத்தை சொல்லுங்க. சில குழந்தைகளுக்கு காலையில் படிக்கிறது பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு சாயங்காலம் படிக்கிறது பிடிக்கும். ஆக அந்த குழந்தையோட விருப்பத்தை கேட்டு அந்த படிக்கிற நேரத்தை, வீட்டு பாடம் செய்கிற நேரத்தை குறிச்சிக்கோங்க. ஆக முக்கியமான கடமைகளை நீங்கள் ஒரு டைம் டேபிள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அந்த குழந்தை இடைவேளையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம்களெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆக இதை நீங்கள் எழுதி ஒரு சோவர்லேயோ ஒரு ஃப்ரிட்ஜ் மேலேயோ ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அதை பார்க்கும்போது அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிக்க அந்த ஒரு நாளுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு நாளில் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படியே நாள் போக போக தானாகவே மனசில் பதிஞ்சுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு படங்கள் வழியாக நீங்கள் ஒட்டி வைக்கலாம். காலையில் முதல்ல எழும்பணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், ஸ்கூல் கிளம்புறீங்க, வந்த பிறகு விளையாடுறீங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் டைம், அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறீங்க, அப்புறம் தூங்குறீங்க. இந்த மாதிரி அந்த வரிசைப்படுத்தி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு புரியும், ஒரு நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் இது இதெல்லாம் அப்படிங்கிறது புரியும். ஆக உங்கள் டைம் டேபிள் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
நம்மளுடைய நோக்கம் குழந்தை செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை, முக்கியமாக குழந்தை சரியான நேரத்துக்கு தூங்க போகணும், சரியான நேரத்துக்கு எழும்பி ஸ்கூலுக்கு போகணும், சரியான நேரத்தில் வீட்டு பாடத்தை செய்து படிக்கணும். ஆக இதுதான் நமக்கு முக்கியம், கால அட்டவணையோடைய முக்கியம். ஒரு தொடக்கமாக இதை கொடுங்கங்க. சரிதானா? எளிமையாக்கி கொடுங்க. அது மட்டுமல்ல, ஒரு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ஒரு தடவை டைம் டேபிள் போட்டால் மாற்றவே கூடாது அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வார முடிவில் திரும்பவும் அந்த குழந்தைய கூப்பிடலாம். இப்படி ஒரு காஃபியோ ஒரு டிஃபனோ கொடுத்து குழந்தைகிட்ட பேசலாம். கண்ணா, ஒரு வாரம் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணீங்களா, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததா, ஏதாவது மாற்றணுமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடாங்க. அம்மா என்னுடைய வளர்ச்சியில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க, மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி அந்த குழந்தை புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துன்னு சொன்னால் டைமை நீங்கள் மாற்றி ஒரு கால அட்டவணை என்ன செய்யலாம், தயார் பண்ணலாம். ஆக இந்த ஒரு பேசிக்கான டைம் டேபிளை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து நீங்கள் நிறைய காப்பிகள் எடுக்கலாங்க. இப்போ ஒரு ஒர்க்கிங் டேக்கான டைம் டேபிள் போட்டிங்க அப்படின்னா ஒரு லீவ் நாளுக்கான டைம் டேபிள் போடுறது ஈஸி. இதை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூட நேரத்தை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஆக வீட்டு பாடம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் வீட்டு பாடங்களை பிரித்து போட்டுக்கிறீங்க. அல்லது குழந்தைகளுக்கு எக்ஸாம் டைமாக இருக்குது, குழந்தைகளுக்கு பெரிய அசைன்மெண்ட்ஸ், பெரிய ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கான, அதை படிக்கிறதுக்கான நேரத்தை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க. ஆக அந்த முக்கியமான தருணங்களுக்காக உங்கள் டைம் டேபிளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அதுவும் குழந்தைகளோட சேர்ந்து செய்யும்போது குழந்தைகளுக்கு அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஆக இந்த வீடியோவில் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு டைம் டேபிள் தயார் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டுமல்ல, அதை எவ்வளவு சிம்பிளாக சயின்டிஃபிக் மெத்தட் படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருப்பீங்க. சீக்கிரமே உங்கள் குழந்தை கூட உட்கார்ந்து அதை செய்து முடியுங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.